கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்க வாழ்க்கையை குறித்த ஒரு அழகான வெளிப்பாடு, ஒரு வழி நடத்துதல் கடவுள்கிட்டேருந்தே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா அதுதான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைப்போம். அதற்கான வழி வகைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கார். வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் இந்த 3 கேட்டகரியில் இருப்போம். ஒன்று வாலிபர்களாக இருப்போம், இல்லது குமாரர் குமாரத்தியா இருப்போம், இல்லைன்னா மூப்பர்களாக இருப்போம். நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மாம்சம் இருந்தா ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். நீங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை என்னால் நடத்த தெரியல, என் வாழ்க்கையை சரியா என்னால் நடத்த முடியல, நான் ரொம்ப ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், திகைச்சு போயிருக்கேன், ஒரு நோக்கமே இல்லாமல் இருக்கேன், ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றேன், எனக்கு ஏதாவது நீங்க செய்ய முடியுமான்னு சொல்லி ஆவியானவரை உங்க வாழ்க்கையில கூப்பிடுங்க. ஆண்டவரே என் மேல வாங்கன்னு சொல்லுங்க. தனிமையா உங்க மனசை தாழ்த்தி நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், உங்களுக்கு வெளிப்பாட கொடுப்பார். சும்மா நீங்க வாழ்றதை விட்டுட்டு அழகா வாழும்படி ஆண்டவர் செய்வார். அழகான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்பாடை பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்றுக்கொள்ளுங்க. தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.